ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க். ஓகேங்களா? பேக்லிங்க்லாம் என்ன, பேக்லிங்க்கோடைய இம்பார்ட்டன்ட் என்ன, பேக்லிங்க் இருக்கிறது மூலிமா நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஏர்னிங்கோ சரி, வரக்கூடிய டிராஃபிக்கோ சரி, அது எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், நம்ம வெப்சைடு பேக்லிங்க் அதிகமாக இருக்கிறது மூலிமா நம்மளுடைய காம்படிட்டோட நாம் எந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னும் போது பேக்லிங்க்குடைய இம்பார்ட்டன்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? தென் இதை தொடர்ந்து ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நமக்கு பர்சனல் ஒர்க் அதிகமாக இருக்கிறதால என்னால் வீடியோ கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ஸோ வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நான் கண்டினியூஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? தென் என்னோடய சேனலுக்கு புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மோர் தென் என்னுடைய 95% மேலே நான் கொடுக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்ஸுமே ஃபோன்லேருந்து தான் நான் எடுத்து ரிப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட லேப்டாப் இருக்குமோ அல்லது கம்ப்யூட்டர் இருக்குமோ தெரியல. பட் ஆனால் ஃபோன்லேயும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுன்றது தான் ஒரு உண்மை. பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளால் எஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் அத்தாரிட்டி எப்படி செக் பண்ணலாம், அடுத்ததாக டொமைன் ரேட்டிங் எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். என்ன கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வெப்சைட்டுக்கு இது போல் ஒரு பெட்டரான ரிசல்ட் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் அத்தாரிட்டினா என்னன்றது பார்க்க முன்னாடி அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுளோடைய சர்ச் இன்ஜின் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா முதல் நான் கூகுள் என்னென்ன சர்ச் பண்ணுறேன், எப்போ என்ன சர்ச் பண்ணுறதுன்னு எல்லா ரிசல்ட்டும் நீங்கள் பார்க்க முடியுங்க. சரிங்களா? ஆக்சுவலி இதெல்லாம் காட்டக்கூடாது, கிளியர் பேஜாக தான் இருக்கணும். பட் ஆனால் நாம் எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கிறோன்றதான் நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும். ஏன்னா சர்ச் இன்ஜினில் நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும், என்னென்ன கீவேர்ட்ஸ் எப்போ சர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே என்னோடய சிஸ்டத்தில் தான் நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஆனால் அது மெயில் ஐடி சேமாக ஃபோனில் இருக்கிறதால எல்லாமே இங்கே நமக்கு பாப்பப் பண்ணுது. ஏன்னா குக்கீஸ் கூட கிளியர் பண்ண நமக்கு டைம் இல்லைன்றத ஒரு உண்மை. சரியா? சரி, இப்போ டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணுறதுக்கான வழி என்ன? ஃபஸ்ட்டு ஒன், DAPA செக்கர். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணதால எனக்கு அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் DAPA செக்கர் மேலே பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ சர்ச் இன்ஜினில் பாருங்கள் DAPA செக்கர் வந்திருக்கா? சரி, இப்போது இது போல் நீங்கள் சர்ச் பண்ண உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு மோர் தென் பல வெப்சைட் ஃப்ரீ வெப்சைட் வரும் நண்பா. ஓகேங்களா? இதில் காமனாக பார்க்கக்கூடியது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, DAPA செக்கரில் மோஸ்ட் தான் நம்ம பார்க்கணும். ஏதை நான் மோஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டூல் இருக்குன்னா மட்டும்தான் கரெக்டான டேட்டா நமக்கு காட்டும். அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரீ டூல் போகிறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மோஸ்ட்டில் ப்ரீமியம் இல்லாதால நம்ம ஃப்ரீயாக போய்க்கலாம். அதுக்கு எந்த வெப்சைட் பெஸ்ட்டாக இருக்குன்னா, நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் காமிச்சிடும். அக்யூரேஸாக ஓரளவுக்கு காட்டுறது ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, வெப்சைட் SEO செக்கர்னு சொல்லிட்டு. நண்பா, இந்த வெப்சைட் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது எந்த ஒரு ப்ரொமோட் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் இது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். இதில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம், டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ட்ரஸ்டபுளாக மோஸ்ட் ஈக்குவலுக்கு பர்ஃபெக்டாக காட்டுதுன்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இது எந்த ஒரு ப்ரொமோட்டர் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போது DAPA செக்கரில் நம்ம இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஃபோனில் செக் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் டெஸ்க்டாப்பில் செக் பண்ணாலுமே சரி, இது உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? தென் ஆட் அதிகமாக ஷோ பண்ணுது. சரி, இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய டொமைன் நேம் நீங்கள் HTTPS அதாவது SSLோட நேமை நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை உங்கள் டொமைன் நேம் என்னவோ அது போட்டாலுமே சரி, நான் என்ன பண்ண போகிறேன், mrfull.com டைப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலி நண்பா, நான் கிளிக் பண்ண உடனே வந்துருச்சு. ரீசன் என்னென்னா, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி அதாவது நிறைய டைம் செக் பண்ணுறேன் இல்லையா, அதனால் குக்கீஸ் பேஸ் பண்ணி டக்குன்னு வந்துடும். ஸோ நீங்கள் மேனுவலாக தான் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இல்லையா, சிஸ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இது உங்கள் வெப்சைட் இல்லை, நீங்கள் யார் வெப்சைட் வேணால் இப்போ நான் எப்படி செக் பண்ணி சொல்கிறேன்னா அதுபோல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது mrfull.com என்னோடய வெப்சைட் நேம் நான் போட்டுட்டேன். என்னோடய வெப்சைட்டுக்கு எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி இருக்குது, எவ்வளோ பேக்லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோமா? இப்போது கீழே பாருங்கள், ஐ எம் நாட் ரோபோட்னு சொல்லி நம்ம அது கிளிக் பண்ணி ஆகணும். ரீசன் என்ன அப்படின்னா, அது கிளிக் பண்ணாமல் நம்ம கீழே செக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இதே பேஜ் தான் ரீடைரக்ட் ஆகிட்டு வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐ எம் நாட் ரோபோட்டுக்கு செக் பாக்ஸை டிக் பண்ண உடனே இது போல் க்ரீன் கலர் டிக் வந்துடும். சரியா? கீழே பாருங்கள், செக் DAPA ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதாவது பட்டன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது பார்த்தீங்களா சுற்றிட்டே இருக்குது. சுற்றிட்ட உடனே நமக்கு இது போல் ரிசல்ட் வந்துடும். அதாவது மேலேயும் கீழேயும் பார்க்காதீங்க. மேலே என்ன மோர் தென் இப்போ வரதெல்லாம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கு கீழே பாருங்கள்
வெப்சைட் அத்தாரிட்டி ஓகேங்களா அப்படின்னு போட்டு கீழே பார்த்தீங்களா நமக்கு ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்குல்ல. இதுலேருந்து இது வரைக்கும் நான் மூவ் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா தெளிவாக தெரியுதுங்களா? சரி, இப்போது இதில் தாங்க ஃபஸ்ட்டு இது யாரும் சொல்ல மாட்டாங்க, தென் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. MrFool.com என்னோடய வெப்சைட் நேம் வந்து MrFool.com. எல்லாருக்கும் தெரியும், ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு. MrFool.comலேருந்து டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? 57 வச்சுருக்கேன். சரியா? டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது? 57 இருக்குது. பேஜ் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 41 இருக்குது. டெக்னிக்கல் பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4000 பேக்லிங்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே போல் குவாலிட்டி பேக்லிங்ஸ் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 838 பேக்லிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? தென் பேஜ் குவாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா 20% இருக்குது. ஓகேங்களா? எம்டி நமக்கு தேவையில்லாது கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதே போல் எஸ்எஸ் இது ரொம்பவே வெரி இம்பார்ட்டன்ட் நண்பா. எஸ்எஸ்னால் ஸ்பேம் ஸ்கோர். சரிங்களா? எப்போயுமே நம்ம வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோரு அதிகபட்சம் 10 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலாம் போகக்கூடாது. 10 போயிட்டாலே ரெட் கலர் காமிச்சிரும். ஓகேங்களா? அந்த எஸ்எஸ் இருக்கு இல்லையா, அது பிளாக் கலர் இருக்க வேண்டிய இடத்த வந்து ரெட் கலர் வந்து காமிச்சிரும். ஓகேங்களா? ஸ்பேம் ஸ்கோர் எப்போயுமே 1 தான் இருக்கணும். அதிகபட்சம் 2, 3 இப்படி இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 to 6 மந்த்துக்குள்ளே ரிடியூஸ் ஆகும். 10, 5 போகுது, 40, 50 இருக்குன்னா தயவு செஞ்சு ஒரு டொமைன் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஓகேங்களா? சம்டைம் நீங்கள் 10க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன தான் ஆர்டிக்கல் குவாலிட்டியாக காசு கொடுத்தே நீ வாங்கி போட்டாலும் கூகுளில் இன்டெக்ஸ் ஆகாது. ஸோ அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, அதில் ஓஎஸ் அது வேண்டியதில்லை. டொமைனுக்கான ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 65 நாள் இன்னையோட எக்ஸாக்டிங்கே ஆகுது. ஓகேங்களா? தென் இது பக்கத்தில் இருக்கிறதுலாம் மோர் டீட்டெயில்ஸ் நமக்கு வராது. இப்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? அதாவது ஒரு காமனாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதை பார்க்கும்போது எதுனா புரியுதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. பட் நானே சொல்கிறேன், அதாவது பிகினர்ஸ்க்கும் புரியணும், எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ட்டை உள்ளே ஒர்க் பண்ணி இதெல்லாம் பேசிக் தெரியல அப்படின்னும் போது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு நான் பேசணும். அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி மோஸ்ட்லி அப்டேட் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம டொமைனுக்கான பவர். சரியா? இப்போது நானும் ஒரே நாளில் தான் டொமைன் வாங்கியிருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ 2 வருஷம் 65 நாள் ஆகிடுச்சு. நீ அன்றைக்கி தான் வாங்கினேன், நானும் அன்றைக்கி தான் வாங்கினேன். அதாவது 2 டொமைன் அன்றைக்கி வாங்கியிருக்கோம். ஆனால் என் வெப்சைட்டுக்கு மட்டும் டொமைன் அத்தாரிட்டி பார்த்தாச்சுன்னா 57 இருக்குது. ஆனால் உங்கள் வெப்சைட்டுக்கு 1 தான் இருக்குது. அப்படின்னா நான் ப்ராப்பராக வேலை செஞ்சு டொமைன் அத்தாரிட்டி உள்ள இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நீ எதையுமே வேலை செஞ்சுருக்க மாட்டேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 ஆர்டிக்கல் போட்டிருப்பேன். வருஷத்துக்கே ஒரு 300 ஆர்டிக்கல் கூட அதாவது கிராஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஆனால் நான் அப்படி கிடையாது. ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு ஆர்டிக்கல் ரேங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக மற்றவங்ககிட்ட போய் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெஃபர் கேட்டிருக்கலாம், இல்லை பெய்ட் சர்வீஸாக அஜர் பண்ணிக்கலாம். மோர் தென் ஏதோ ஒரு விதத்தில் பேக்லிங்க் நான் கேட்டு அது ஒர்க் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ நான் பிளாகர் பேஜ் மாரி ஒரு பிளாக் ஸ்பேட் டொமைன் வந்து கிரியேட் பண்ணி அதில் கூட நான் பேக்லிங்க் எடுத்துருப்பேன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இது போல் நான் ஒர்க் பண்ணதால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி 57 வந்துருச்சு. இந்த டொமைனுக்கான பவர் வந்து 57, அதிகபட்சம் 100 வரைக்கும் தான் போகணும்பா, அதுக்கு மேலே பார்க்க முடியாது. நம்ம சைடு இது பெய்டு சர்வீஸை டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும். தென் என் சைடு 50 வரைக்கும் கேரண்டி கொடுத்துருவேன். ஸ்பேம் ஸ்கோர் 1% இருக்கிற அளவுக்கு நான் பார்த்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? டொமைன் அத்தாரிட்டி உங்களுக்கு போடணும், டொமைன் ரேட்டிங் போடணும் அப்படின்னா 2 சேர்த்து 12,000 நம்ம சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம். எதனா ஒன்று மட்டும் வேணும்னா 6,000 உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ வாங்க டாபிக் உள்ளவங்க. டொமைன் அத்தாரிட்டி இப்போ 57 வச்சுருக்குல்ல, இப்போ 57 இருக்கிறது மூலிமா கூகுளுக்கு ட்ரஸ்டபுளாக தெரியும். நம்ம டொமைன் வந்து எப்படின்னா ட்ரஸ்டபுளாக தெரியும், ஒரு நம்பிக்கை தகனமாக கூகுளுக்கு வந்து தெரியும். இது மூலிமா நம்ம எந்த ஆர்டிக்கல் போட்டாலுமே முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணோம். புரியுதுங்களா? இது கூகுளுக்கு ட்ரஸ்டபுளாக தெரியணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம். பேஜ் அத்தாரிட்டி அப்படின்னா நாம் க்ரியேட் பண்ணுற பேஜஸ்ங்க. இது வந்து போஸ்ட்டில் வராது. பேஜஸ்னால் இப்போ ஹோம் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அபவுட் அஸ் பேஜ், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டிஸ்க்ளைமரு, அதுபோல் சம் பேஜஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஆக்சுவலி இது தெரிஞ்சது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் பிகினர்ஸ்க்கு எல்லாருமே அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் டிஸ்க்ளைமர் இதுதான் பேஜஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அப்படி ஒர்க் பண்ண மாட்டாங்க. நம்ம போஸ்ட்டாக போடுறோம்ல அதை வந்து பேஜஸாக க்ரியேட் பண்ணி அதில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ போஸ்ட்ன்றது வேறு, பேஜஸ்ன்றது வேறு. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து கம்பேர் பண்ணாதீங்க எப்போவுமே. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு பேஜஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது ஹோம் பேஜுக்கு நம்ம வந்து எஸ்இஓ பண்ணுவோம். ஃபோக்கஸ் கீவேர்டு, மெட்டா டிஸ்கிரிப்ஷனு, பர்மா லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு முதல் ஹோம் பேஜ்லாம் நம்ம ரேங்க் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா? அதுபோல்
எலமெண்டர்ன்றது ஒரு விதமான பிளகின் நண்பா. ஓகேங்களா, சிங்கிளாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி எலமெண்டர் யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாரி ஒரு ஆர்டிக்கிள் போகிறதுக்கு தகுந்தா போலையோ இல்லை பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரியோ நமக்கு பிடிச்ச மாரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எலமெண்டர் யூஸ் பண்ணி. சரிங்களா, ஸோ நல்ல ப்ரொஃபஷ்னலாக எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் எல்லாருமே போஸ்ட்டாக போட மாட்டாங்க, பேஜஸ் கிரியேட் பண்ணி அந்த பேஜஸ்க்குள்ளே போஸ்ட் வர மாரி தான் பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அப்போது அதுபோல் எனக்கு எவ்வளோ இருக்குது பேஜ் அத்தாரிட்டி அப்படின்னா 41 வச்சுருக்கேன். சரிங்களா, டெக்னிக்கல் பேக்லிங்க்கு இப்போது இந்த டொமைன் அத்தாரிட்டி 57 வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 4000 பேக்லிங்க் என் வெப்சைட்டில் இருக்குது. அந்த 4000 பேக்லிங்க் இருக்கிறதால தான் என்னுடைய வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி 57 காட்டுது. அப்போ 4000 பேக்லிங்க்னா என்ன அப்படின்னா இப்போது நான் போடக்கூடிய போஸ்ட்டு அல்லது மோர் தென் அது பேஜஸாக இருக்கலாம், இல்லை அதை போஸ்ட்டாக போட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதாவது என்னுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய URL இப்போது MrFull.com MRFOOLL MrFull.com அப்படி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு விதமான ஐபி அட்ரஸ். அதாவது இது சர்வரில் சொல்கிறோம் அப்படின்னா நம்பர்ஸில் வரும். இதுவே வந்து பேரில் சொல்லணும்னா இது போல் நம்ம எந்த பேர் வேணால் வச்சு நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வாங்கக்கூடிய ஹோஸ்டிங் டொமைன் பொறுத்து நேம்ஸ் வந்து வரும். அதுவே நம்ம ஓன் சர்வர் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸில் வரும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா 168.169.0.2 0.5 இது போல் ஐபி அட்ரஸில் வரும். இது வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பெரிய பெரிய ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓன் சர்வர் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய ஐபி அட்ரஸ் போட்டால் தான் அவங்களுடைய பேஜுக்குள்ளே லாகின் ஆகி போகும். அவங்களுக்குன்னு வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்காது, ஃபுல்லாகவே ஐபி அட்ரஸில் தான் ஆக்சஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போது அது ஐபி அட்ரஸ்னால் இப்போ நம்ம பேர் வச்சு வாங்கியிருக்கோம்ல, அப்போ இது என்னென்னா இதுவும் ஐபி அட்ரஸ் தான். பேருக்கு தான் வந்து இது MrFull.com தவிர பேக்கெண்டில் நாம் வாங்குறோம் இல்லையா ஹோஸ்டிங் டொமைன், அதுபோல் அந்த ஹோஸ்டிங் கம்பெனியில் போய்ட்டு நம்ம டொமைனுக்கான ஐபி அட்ரஸ் பார்த்தோம்னா அந்த இடத்து தான் நமக்கு மேனுவலாக ஷோ பண்ணணும். புரியுதுங்களா நண்பா? இது டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. நான் வந்து மேலோட்டமாக சொல்லணும்னா ஜஸ்ட் ஃபார் இது பேர் அவ்வளோதான், அது மட்டும் மேலில் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். சரியா? சரி, இப்போ இந்த MrFull.comக்கு 4000 பேர் வந்து இந்த பர்டிகுலர் MrFull.comன்ற URL வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பர்டிகுலராக அந்த பேர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணுமானா கிடையாது. நான் போடக்கூடிய போஸ்ட்டுடைய URL வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மோர் தென் ஏதோ ஒன்று. இப்போது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டிங் ப்ளக்ஸ் பண்ணர் போடுறேன், இல்லை இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி போடுறேன், இல்லை SEO ரிலவெண்ட்டாக ஆர்டிக்கல் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் போடுறீங்கன்னா ரெஃபரலுக்கு இவங்க வெப்சைட் போய் பாருங்கள் அப்படின்ற மாரி என்னுடைய வெப்சைட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போது என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து ஏன் MrFull.com நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ என் வெப்சைட்டில் ரெஃபரலுக்கு அவங்க எடுத்து போடுறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து லிங்காக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நான் அந்த போஸ்ட்டு சம்டைம் ஏதோ ஒரு ரீசனுக்காக டிலீட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக சைடு வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது என்ன ஆகும், அந்த போஸ்ட் வந்து டிலீட் ஆகிடும். அப்போது அவங்க வெப்சைட்டில் வந்து பேக்லிங்க் எடுத்திருக்காங்க இல்லையா, அது வந்து என்ன ஆகுனா 301 எரர் அடிக்கும், அப்படி இல்லைனா 404 எரர் அடிக்கும். அப்படி அடிக்குதுன்னும் போது என்ன ஆகுனா ஸ்பேம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்யூச்சரில். சரிங்களா, ஸோ அதுபோல் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்போது ஆஃப் பேஜ் SEO ஆஃப் பேஜ் SEOன்ற பதில் ஆஃப் பேஜ் SEOன்ற அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு என்னோடய வெப்சைட் நேம் MrFull.com, அதாவது இது ஹோம் பேஜ். ஏன்னா டொமைன் பொறுத்த வரைக்கும் ஹோம் பேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டொமைனே எக்ஸ்பிரி ஆனாலுமே வேறு யாராச்சும் டேக் டவுன் பண்ணிவிடுவாங்க. கான்செப்ட் புரியுதா? இப்போ என் வெப்சைட்டில் வந்து நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக சொல்லியிருக்கிறேன், நானே ஆளே இல்லைனா கூட ஃப்யூச்சரில் யாராச்சும் என் வெப்சைட் வந்து டேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹோம் பேஜுக்கு தான் பேக்லிங்க் எடுத்துக்கிறதால அது என்ன பண்ணுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல லைவ் கொண்டு வந்துட்டாங்க, டொமைன் வந்து WordPress இன்ஸ்டால் பண்ணி லைவ் கொண்டு வந்துட்டானாவே அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டுக்கு ரீடேட்டா ஆக ஆரம்பிச்சிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மற்றவங்க உங்களுக்கு கொடுத்தாலும் சரி ஹோம் பேஜுக்கு பேக்லிங்க் எடுங்க. ஏன்னா அப்போ தான் 304 எரர் வராது. மோர் தென் எரர்ஸில் எவ்வளவோ இருக்குது நண்பா, உங்களுக்கு பர்டிகுலராக காமனாக வரக்கூடியது 301 404 அது போல் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது போல் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு பேக்லிங்க் எடுத்துக்கோங்க. சரிங்களா, சரி, இப்போ 4000 பேக்லிங்க் எடுத்ததால டொமைன் அத்தாரிட்டி 57 இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். குவாலிட்டி பேக்லிங்க், இந்த குவாலிட்டி பேக்லிங்க்னு பார்த்தாச்சுன்னா 338 பேக்லிங்க் இருக்குது. என்ன ப்ரோ டெக்னிக்கல் பேக்லிங்க் 4000ன்னு சொல்கிறீங்க, குவாலிட்டி பேக்லிங்க் வெறும் 833 தான் இருக்குது அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்லிங்க்னா என்ன, பேக்லிங்க்கில் அது ஏன் டெக்னிக்கல் பேக்லிங்க் இருக்குது, அது ஏன் குவாலிட்டி பேக்லிங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு புரிகிற மாரி சொல்லலாம் வச்சுக்கலாம். டெக்னிக்கல் பேக்லிங்க் அப்படின்னா வரப்போகிற எல்லா வெப்சைட்லையும் எடுக்கிறது டெக்னிக்கல் பேக்லிங்க். ஓகேவா, அந்த வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி இருக்கும் இல்லாமல் போகட்டும், அந்த வெப்சைட் இருந்தால் என்ன போனால் என்ன, நமக்கு தேவை பேக்லிங்க். இப்படி நீ எடுக்கிற அப்படின்னா அது டெக்னிக்கல் பேக்லிங்க். அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு ஜஸ்ட் ஃபார் ரெஃபரலுக்கும் உங்கள் வெப்சைட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம்.
ஆனால் குவாலிட்டி பேக்லிங்க்ன்றது எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ என் வெப்சைட்டில் டொமைன் அத்தாரிட்டி 57 நான் வச்சிருக்கல, இது போல் வெப்சைட்லேருந்து கிடைக்கிறது தான் குவாலிட்டி பேக்லிங்க்ஸு. சரிங்களா? டொமைன் அத்தாரிட்டி மினிமமாக 30க்கு மேலே இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து எந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு கிடைச்சாலுமே அது எல்லாமே குவாலிட்டி பேக்லிங்குள்ளே தான் கணக்கில் வரும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது எஸ்எஸ் ஸ்பேம் ஸ்கோர். இந்த ஸ்பேம் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு எப்போயுமே 1 இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் நண்பா. 1க்கு மேலே போகுது அப்படின்னும் போது பிரச்சனை இருக்காது. மினிமமாக நமக்கு வந்து 10க்குள்ளே தான் இருக்கணும். 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் டொமைன் அத்தாரிட்டி 60 இல்லை 70 80 95 நீ வச்சுருந்தாலுமே கூகுளில் ரேங்க் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ ஸ்பேம் ஸ்கோரு முடிஞ்ச வரைக்கும் 1லேயே வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஏஜ், டொமைனுக்கான ஏஜ் 2 வருஷம் 65 நாள் இன்னி வரைக்கும் எக்ஸாக்டிங்காக இருக்குது. 2 வருஷம் 65 நாள்கள் நான் தோராயமாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தா கூட ஆவரேஜ் பண்ணி ஒரு 600-700 போஸ்ட்டு நம்ம போட்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு என் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டே இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக சைட்டை வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சைட்டை வந்து டிலீட் பண்ணுவேன், சைட்டை வந்து மாற்றுவேன், மறுபடியும் பழைய கொண்டு வருவேன். ஏன்னா எனக்கு என்னுடைய ஃபேஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் இந்த டொமைன் நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து நம்ம சர்வே பண்ணி வந்துட்டுருக்கோம். அதாவது டொமைன் வாங்கி டொமைனுக்கான ஏஜோ சரி அத்தாரிட்டி சரி எல்லாமே 0லேருந்து இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்துறதுக்கு எனக்கு ஆவரேஜாக 2.5 வருஷம் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ எனக்கே இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கும்போது நீங்கள் யோசிக்கணும்ல, அப்போது நமக்கு எவ்வளோ நாள் ஆகணும் நண்பா? எல்லா இடத்தையுமே நமக்கு வந்து கொஞ்சமாச்சு இந்த பொறுமைன்றது இருக்கணும். எனக்கு வந்து இடத்த உடனே எனக்கு வேணும் அப்படின்னா காசு தான். நீ அமௌண்ட்டுன்றது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணாமல் உன்னால் எந்த இடத்தையுமே ஒன்று ரெவன்யூன்றது பார்க்க முடியாது. சரிங்களா? சரி, இப்போது உங்களுக்கு இது போல் உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும், டொமைன் ரேட்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பெய்டு சர்வீஸ் அவைலபிள் இருக்குன்னு நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் இப்போது டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேக்லிங்க்ஸ் இப்போ ஆவரேஜாக நம்ம இது போல் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னும் போது, இப்போ என் வெப்சைட்டுக்கு 4000 பேக்லிங்க் இருக்குது. 4000 பேக்லிங்கில் அட்லீஸ்ட் 40 பேர் கூட என் வெப்சைட்டுக்கு வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆக மாட்டாங்க டேவுக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? அது இல்லாமல் இப்போ என் வெப்சைட் யார் ரெஃபரலுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது போல் நான் எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ வெப்சைட் நான் சொல்லுவேன் நண்பா. இப்போ நான் என் வெப்சைட் சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ வந்து நான் இப்போ அதிகமான பேக்லிங்க் இருக்கக்கூடிய வெப்சைட் எத்தனை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணணும், இவருடைய சர்வீஸ் வந்து மற்றவங்களுக்கு விற்கணுன்றதுக்காக சொல்கிறார் அப்படின்னு சொல்லிடுவேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோன்னா நம்மளுடைய டொமைன் அந்தளவுக்கு குவாலிஃபைடாக இருக்கா அப்படின்றது மற்றவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ என் வெப்சைட் 2.5 வருஷத்தில் நான் டொமைன் அத்தாரிட்டி 57 வச்சுருக்கேன். உங்கள் வெப்சைட்டுக்கு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இப்போ மற்ற காம்படேட்டர்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு போஸ்ட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கே 1 லட்சம் பேக்லிங்க் எடுப்பாங்க மினிமமாக. அப்படி 1 லட்சம் பேக்லிங்க் எடுக்கிறாங்கன்னும் போது என்ன ஆகுனா, டாப் 10க்குள்ளே நம்பர் 1 பொசிஷன் அந்த ஆர்டிக்கல் வந்து நின்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரே ஆர்டிக்கலில் மாசானா $10,000 $50,000 வரைக்கும் அவங்க வித்ட்ரால் வைப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் சொல்லக்கூடாது, பட் என்ன பண்ணுறது, சொல்லி தான் ஆகணுன்னும் போது சொல்லி தான் வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த வீடியோ நான் இப்படி ஓப்பனாக பேசுறது மூலிமா ஒரு சிலர் வந்து பாலிசி வயலேஷனுக்குள்ளே கொண்டு போயிடறாங்க, கூகுளுக்கு அகைன்ஸ்டாக வந்துடுது. ஓகேங்களா? ஸோ புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், ஒரு சிலது இன்டைரக்டாக தான் சொல்லவும் முடியும். ஏன்னா பேக் லிங்க் இல்லாமல் உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வராது. ஓப்பனாக நான் சொல்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங் வந்து நீ எவ்வளோ தான் குவாலிட்டியாக ஆர்டிக்கல் போட்டாலுமே சரி தான், ஓகேவா? பேக் லிங்க் இருக்கா டிராஃபிக் வரும், பேக் லிங்க் இல்லையா டிராஃபிக் வரல. ஓகேங்களா? பேக் லிங்க் வர லேட் ஆகும். ஆர்டிக்கல் வெப்சைட்டுக்குள்ளே போட கூகுளில் சர்ச் என்ஜினில் போய்ட்டு க்ரோலிங் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணால் மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் குவாலிட்டியாக பண்ணுறங்கன்னும் போது ஒவ்வொருத்தராக உங்களுக்கு பேக் லிங்க் தர கொஞ்சம் டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி இல்லை நீங்கள் பெய்டு சர்வீஸாக ஆட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ பேக் லிங்க்னா என்னன்றது பார்த்துட்டோம். இப்போ இதுலேருந்து அப்படியே ஒன் ஸ்டெப் நம்ம பேக்கில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டொமைன் ரேட்டிங் செக் பண்ண போகிறோம். அதாவது டொமைன் அத்தாரிட்டி இப்போ பார்த்தது டொமைன் அத்தாரிட்டி தான் இப்போ நம்ம செக் பண்ணோம். அடுத்தது டொமைன் ரேட்டிங் செக் பண்ண போகிறோம். டொமைன் ரேட்டிங் ஏக்ரெஃப், ஓகேங்களா? ஏக்ரெஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த யூஆர்எல் பார்த்துக்குங்க, ஏக்ரெஃப்ஸ். ஏன்னா இப்போ நான் எல்லா வெப்சைட்டும் ஏன் உங்களுக்கு அப்படி காட்டுறேன் அப்படின்னா, நான் எந்த ஒரு யூஆர்எலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன். தெளிவாக வெப்சைட் நேம் நோட் பண்ணிக்கோங்க ஏக்ரெஃப்ஸில் போய்ட்டு. இப்போ இதில் இருக்கக்கூடிய யூஆர்எல் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போய்டும் நண்பா அஃபிஷியலாக. சரிங்களா? இப்போது இதில் வந்த உடனே இங்கே பாருங்கள், வெப்சைட் அத்தாரிட்டி செக்கர், பேக்லிங்க் செக்கர் அடுத்ததாக இருக்கு இல்லையா? இதில் வெப்சைட் அத்தாரிட்டி மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது போதும். நம்ம வந்து இன்க்ளூட் பேக்லிங்க்குமே பார்க்கணுன்றதால இப்போ நம்ம என்ன பண்ணோம், பேக்லிங்க் செக்கர்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது பேக்லிங்க் செக்கரை வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா என்டர் டொமைன் யூஆர்எல் இருக்குது இல்லையா? இதில் வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், HTTPS நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். டெஸ்க்டாப்பாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சம்டைம் நீங்கள் காட்டல அப்படின்னா HTTPS வந்து அதாவது சேர்த்துக்குங்க. நான் போடுறேன் பாருங்கள், HTTPS தென் ஸ்பேஸ் விடாத போட்டுக்கணும். ஓகேங்களா? தென் செமிகால் //
அட எங்கடா போச்சு ஸ்லாஷ் இது இருக்கா /mrfool.com mrfool.com அண்டு ஸ்லாஷ் நண்பா எஸ்எஸ்எலோட தான் நம்ம போட்டிருக்கோம், நல்லா பார்த்துக்குங்க. https வச்சு /mrfool.com. இப்போது இதில் இப்போ என்னோடய வெப்சைட்டுக்கு பதிலாக உங்கள் நேம் போட்டுக்கிட்டால் வேலை முடிஞ்சுது. இது ஃபோனில் பக்கதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்எல் ஆட் பண்ணி போட்டால் மட்டும்தான் காட்டுது, அதனால தான் சொல்கிறேன் சரியா. இப்போது கீழே பார்த்தீங்களா செக் பேக்லிங்க்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா கூகுளோடைய வந்து நமக்கு வந்து மெசேஜ் இது பாட்டா ஹியூமனான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா மெசேஜ் வந்திருக்கு இல்லையா. இது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஹியூமன்ன்றதால இது வெரிஃபை டிக் நம்ம கொடுத்து தான் ஆகணும். இதனால் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம் சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டுக்கான பேக்லிங்க் வந்து இங்கே காமிச்சு டொமைன் ரேட்டிங்கான ரிசல்ட் இங்கே வந்துடுச்சு. டொமைன் ரேட்டிங் mrfool.comக்கு ஆவரேஜாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, அதாவது இருக்குது அப்படின்னா 48 வந்து இருக்குது ஓகேங்களா. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரியும். இப்போது 48 இருக்குது. இந்த 48 டொமைன் ரேட்டிங் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1400 பேக்லிங்க்ஸ் வந்து இருக்குது. அதில் லிங்க்டு பேக்லிங்க் அதாவது லிங்க்டு வெப்சைட்னா எவ்வளோ வெப்சைட் ஆவரேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னா 87 வெப்சைட் இருக்குது. எனக்குமே பார்த்துக்க முடியும் நண்பா. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நான் சொன்னல ஹோம் பேஜுக்கு எடுத்தால் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா mrfool.com, அதாவது ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்க முதல் கூட நம்மளால் பார்த்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்களா டொமைன் நட்டுங்களா, இங்கே பார்த்தீங்களா மைவேத்திரி ஆட் ஸ்கேம்னு சொல்லிட்டு போட்டு அந்த கீவேர்ட்ஸ்க்கு mrfool.comனு சொல்லி என்னோடய பேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது மைவேத்திரின்றது அது இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு கம்பெனி, நான் ரொம்ப பெரிய கம்பெனி அதை டெவலப் பண்ணி போயிட்டுருக்காங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த மைவேத்திரி அந்த ஆட்ஸ்ன்ற அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு ஏன் வெப்சைட் ரேங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வேலை செஞ்சுருக்காங்க சரிங்களா. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் தான், ஹோம் பேஜுக்கு எல்லாருமே ரெஃபரல் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா டிஆர்னா அதை நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல அவங்களுடைய வெப்சைட்டுக்கான டொமைன் ரேட்டிங் தான் இந்த பக்கத்தில் வந்து ஷோ பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைவேத்திரி ஆட்ஸ் ஸ்கேம்னு இருக்குல்ல, அவருக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி பார்த்தாச்சு டொமைன் ரேட்டிங் பார்த்தாச்சுன்னா 0 தான் இருக்குது. அதுவே மற்றவங்களுக்குலாம் பார்த்தாச்சுன்னா 9, 9, 7 இந்த ரேஞ்சில் ஆவரேஜ் பண்ணியிருக்கு நண்பா. இது அப்படியே இன்னுமே கீழே இறக்க அப்படியே என்ன ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெப்சைட்டுக்கு டொமைன் ரேட்டிங் வந்து 54 இருக்குது. இதெல்லாம் வந்து குவாலிட்டியான ஒரு பேக்லிங்க்ஸ்னு அர்த்தம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா mrfool ஓகேங்களா, அதை ஓப்பன் ஏன்னு போட்டு ChatGPT 3.1 ஸ்டேட்டஸ் அவுட் அப்படின்னு போட்டு அதில் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக mrfoolன்ற இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்லிங்க் கொடுத்துருக்காங்க. தென் அது போக அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார் இன்சூரன்ஸுன்ற பர்டிகுலருக்கு அது ஆக்சிடென்டல் லாயர் ஃபார் டெக்ஸஸ் இந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து என்னுடைய அதாவது என்னுடைய போஸ்டுடைய யூஆர்எல் வந்து கொடுத்துருக்காரு இவர் சரிங்களா. ஆனால் வந்து இப்போது இதில் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் அதாவது அந்த ஆர்டிக்கல் இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக் ரீடைரக்ட் ஆகிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துடும். நம்ம அது போல் செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா இது போல் தான் நண்பா எப்படி அவங்க வந்து பேக்லிங்க் காம்படேட்டர் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், எனக்கு எடுத்துருக்கிற வெப்சைட்டுகள் எல்லாமே 15 டொமைன் ரேட்டிங் 41, 45, 43, 43, 39, 45, 43ன்னு சொல்லிட்டு இது போல் தான் இருக்குது. மோர் தென் இங்கே பார்த்தீங்களா 58, 59, 48, 55, 59 இது எல்லாமே டொமைன் ரேட்டிங் தான். புரியுதுங்களா. எப்படி நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி 57 இருக்கோ அதே போல் டொமைன் ரேட்டிங் 48 இருக்கோ. அது ரீசன் என்னென்னு பாருங்கள், எந்த அளவுக்கு குவாலிட்டியான வெப்சைட்டில் நம்ம பேக்லிங்க் எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஏன்னா பாருங்கள் 69லாம் இருக்குது, வேறு லெவலில் இல்லை. 47, 62, 54 ஆவரேஜ் பண்ணி பார்த்தாச்சுன்னா 67ன்றது அங்கே பாருங்கள் வேறு லெவல். இந்த வெப்சைட்டுக்கு 71 வச்சுருக்காங்க டொமைன் ரேட்டிங். அட்மின் ஆத்தர் இதுக்கு வந்து நான் இதுக்குமே mrfoolன்ற பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலி இங்கே இருக்கிறதுக்கு மட்டும் டொமைன் ரேட்டிங் வந்து 70 இருக்குது நண்பா. கடைசியாக இருக்கக்கூடிய பேக்லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா mrfoolன்ற பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது டொமைன் ரேட்டிங் எப்படி செக் பண்ணணுன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதுபோல் உங்களுக்கு டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா அதுக்குமே வந்து நம்ம 6000 வந்து சார்ஜ் பண்ணுறோம். மினிமமாக வந்து உங்களுக்கு டொமைன் ரேட்டிங் வந்து 50 வரைக்கும் பண்ணலாம் நண்பா. டொமைன் அத்தாரிட்டி மோஸ்ட்லி அப்டேட் ஆகும், அது வந்து நம்ம கேரண்டி கொடுக்கலாம் 100% ட்ராப் அடிக்காதுன்னு. ஆனால் டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 24 hours வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது ஏறும் திடீர்னு இறங்கும், ஏறும் இறங்கும். இப்போ பார்க்குற 48 இருக்கா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50 காட்டும், நாளான்னைக்கு பார்த்தோன்னா வெறும் 10 தான் காட்டும். இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வேரியபிள் ஃப்ரீக்வன்ஸ் மாதிரி அப்டேட் மேலே ஏறும் இறங்கும். ஸோ டொமைன் ரேட்டிங் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா
ஒரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம அதாவது கண்டினியூஸாக வந்து பேக்லிங்கில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்தமாரி நிறைய ஒர்க் இருக்குது டொமைன் ரேட்டிங்க்கு. ஒரு சிலது வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னை தாராளமாக ஹையர் பண்ணலாம். தென் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. என்னோடய நேம் ராஜ்குமார், ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். தென் உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா டவுட்டுமே நம்ம டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அது போக இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். உங்களுக்கு வந்து இப்போ என் வெப்சைட் இருக்கா மாரி டொமைன் அத்தாரிட்டி பண்ணணும், இல்லை வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு 11,000 வாங்கிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து 1 இயருக்கு வந்து ஹோஸ்டிங் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z வந்து நானே பில்ட் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸோட இன்க்ளூட் கவராக பண்ணி 15,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸோட 18,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். நண்பா, மற்றவங்களையும் என்னையும் தயவு செஞ்சு யாரும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவங்க பேருக்கு 5,000 கூட வாங்கிட்டு உங்களை ஸ்கேம் பண்ணணுன்னா பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்கும் என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டு லைஃப் லாங் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் டவுட்டாக வாட்ஸ்அப்பில் வரலாம், டெலகிராமில் வரலாம். அதுபோல் டவுட்டுனாவே கால் பண்ணி கேட்டுங்க. நம்மக்கிட்ட ஃபுல் லைஃப் டைம் சப்போர்ட்டு. உனக்கு நைட்டு 10 மணியாக இருந்தாலும் சரி, 12 மணியாக இருந்தாலும் சரி, 1 மணியாக இருந்தாலும் சரி, டவுட்டாக கால் பண்ணுறீங்கன்னும் போது நான் டவுட்டு கிளியர் பண்ணுவேன். இதுதான் நம்மளுடைய சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ எந்த சர்வீஸ் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வெப்சைட் வேணும் அப்படின்னா 11,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் கிளாஸோட 15,000, வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸோட 18,000. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மற்ற ஃப்ரீலான்சரும் என்னையை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு தகுந்த அமௌண்ட்டு தான் நான் வாங்கிட்டுருக்கேன். ஓகேங்களா? இல்லை எனக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குனாலும் கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். ஓகேங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்னால் நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபார் ஆர்டிக்கல் 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். 100% ஹியூமன் ஆர்டிக்கல். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலுக்கு 100% ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்டிக்கல் போடுறீங்க அப்படின்னா எனி 2 வீக்ஸ்க்குள்ளே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் ரேங்க் ஆகும். கூகுள் சர்ச் கன்சோலில் உங்களுக்கான கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிறதுமே நீங்கள் தாராளமாக பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ ஆட்சன்ஸ் அப்போலோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அப்போலோ ஆக்சுவலி என்னால் பேச முடியல நண்பா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத, சரியா வாய்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள், அதாவது வேணும் அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் மினிமமாக இருக்கும். 100% ஹியூமன் ஆர்டிக்கல் வேணும்னா என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், உங்களுடைய பழைய வீடியோஸ்லாம் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன், கூகுள் ஆட்சன்ஸில் ரெவன்யூ வர்ற மாதிரி எனக்கு வேணும், அதுக்கு எனக்கு வந்து இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் வேணாலுமே ICPC ஆர்டிக்கல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஆர்டிக்கல் வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. பேக்லிங்க் அதாவது 1500 பேக்லிங்க் வந்து 3000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் வேணும் அப்படின்னா 12,000. எதுனா ஒன்று மட்டும் வேணும் அப்படின்னா 6,000. ஒரு ஆர்டிக்கல் 200. அதுபோல் உங்களுக்கு SEO சர்வீஸ் வேணும், இல்லை பேக்லிங்க் சர்வீஸ் வேணும், அது இல்லாமல் வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து ப்ராப்பராக எதனா இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, அது இல்லாமல் யூசர்ஸ்க்கு தகுந்த ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் ADX ஆட் மேனேஜர் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது, ஆட் மேனேஜரில் ஆட் வந்து செட்டப் பண்ணி கொடுக்குறது, SEO கிளாஸ் எடுக்கிறது, SEO கிளாஸில் ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, இதை தாண்டி ஒரு சிலது வந்து பிளாக் அவுட் SEOலாம் இருக்குது, டேஞ்சஸான ஒரு சில SEOலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கூட டீச் பண்ணிகிட்ருக்கோம் பேக் எண்டில் இருந்து. அது போக வந்து பார்த்திங்கன்னா SEOலேயே எவ்வளோ டைப் இருக்குது நண்பா, அதெல்லாம் ஒரு சிலர் சொல்லக்கூடாது. வேறு என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் புரிஞ்சுக்குங்க. தென் அப்புறம் பார்த்தாச்சுன்னா நிறைய இருக்குது, சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சர்வீஸ் எதுனா வேணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம எது போல் வீடியோஸ்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோன்றது ஒன் டைம் போய் சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு ஆர்டர்ஸ் எது வந்தாலும் நீங்கள் கொடுக்கலாமா வேணாம்ன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனிவே வீடியோ கம்பல்சரி புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா வேறு என்ன சொல்கிறது, 200 ஓகே, ஒரு அளவுக்கு சொல்கிறேன், ஒரு 150 மினிமம் 200 இதுக்கும் மேலே தான் நம்மக்கிட்ட கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஒரு சிலது வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், தொண்டை வரைக்கும் வருது, என்ன பண்ணுறது, கூகுள்காரன் வீடியோ தூக்கி விட்டுருவானே, அதனால தான் நண்பா, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? எனிவே நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய் பாய்.